வணக்கம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகிறார். டெல்லி போறாரா? டெல்லி போறாருங்க. இதுல மர்மம் இருக்கா என்ன? என்னங்க, ஒரு எதிர்கட்சி தலைவர், மாநிலத்துடைய முக்கியமான கட்சியான அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் டெல்லி போறதுல அப்படி என்னங்க பெரிய மர்மம் இருந்துரும்? குடியரசு துணைத் தலைவருக்கு வாழ்த்து சொல்ல போறாராம். எங்க நேரா போய் தான் வாழ்த்து சொன்னோமா, ஒரு போனை பட்ட முடியும்ல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படிலாம் முடியாதுங்க. காலம் மாறி போச்சு. டெல்லி போக வேண்டிய நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துருச்சு. ஏன்னா டெல்லியில அவரு குடியரசு துணைத் தலைவருக்கு போய் வாழ்த்து சொல்றது மட்டும் நடக்க போறது இல்ல. அமித்ஷாவை சந்திக்க போறாரு. சந்திக்கட்டுமே, என்ன ஆக போகுது? இப்படிதானே மார்ச் மாசம் போனாரு, போய் அமித்ஷாவை சந்திக்க போற சொல்லிட்டா போனாரு. அப்படியே காரு மாறி மாறி போய் ரகசியமா போய் தானே சந்திச்சு வந்தாரு. உடனே அமித்ஷா அறிக்கை விட்டுட்டாரு, அடுத்த ஆண்டு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைய போகிறது அப்படின்னு. எடப்பாடி வாயே திறக்கல. அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சது. அண்ணாமலை போக சொன்னாதான் வரும் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, வந்தாரு, அமைதியா இருந்தாரு. அமித்ஷா மட்டுமே பேசினாரு. கூட்டணி உறுதியாச்சு. அது கூட்டணி தொடருமாங்கிற மிகப்பெரிய சந்தேகம் வந்துருச்சு. யாரு முதலமைச்சர் வேட்பாளர் தொடர்ந்து பேச்சு நடக்குது. இல்ல தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கணும் எடப்பாடி பழனிசாமி சொல்ல, அந்த சமயத்தை அந்த பாஜக சார்பில் என்ன சொல்றாங்க, கூட்டணி ஆட்சி தான் வருங்கிற மாதிரி சொல்ல, அதிமுகவில் ஒருவர் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு தொடர்ந்து அவங்க சொல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே குழப்பமா தான் இருந்துச்சு. இந்த சமயத்தான் செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்குனாரு, கட்சி ஒன்றிணை அப்படின்னு சொன்னார். அவருடைய பதவி பொறுப்பெல்லாம் பறிச்சார் எடப்பாடி பழனிசாமி. அவரும் அமித்ஷாவை பார்க்கறதுக்கு டெல்லி போனார். ஹரித்வார் போறேன்னு சொல்லிட்டு போனாரு. நடுவில் அமித்ஷா கூப்பிட்டாராம், போய் பார்த்துட்டு வந்தாரு. அங்கிருந்து வந்தாரு, நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள், அதிமுக ஆட்சிக்கு வரும், எம்ஜிஆர் ஜெயலலிதா வளர்த்த கட்சி மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமரும், இது புரிந்தவர்களுக்கு புரியும், புரியாதவர்களுக்கும் புரியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லாம சொல்லிட்டாரு. அவரும் மறுபடியும் டெல்லி போனாலும் போவாரு. எங்க அதிமுக அலுவலகம் சென்னையில ராயப்பேட்டையில் இருக்கா இல்ல டெல்லியில இருக்கா? அவங்க டெல்லியில போய் தான் அறிவுரை வாங்கிட்டு வர்றாங்க. ரொம்ப கவலைங்க. எங்க அதிமுகவுடைய சாதாரண தொண்டெல்லாம் ரொம்ப கவலையா இருக்கான். மிகப்பெரிய கட்சி, தொடர்ந்து பாரம்பரியமிக்க கட்சி, திமுகவை விட பலமான கட்சி, தொடர்ந்து ஆட்சியில் இருந்த கட்சி, அந்த கட்சி போய் டெல்லி கட்சிக்கிட்ட போய் அறிவுரை சொல்லுங்க, வழிகாட்டுங்க, எங்கே போகும் இந்த பாதை, இப்படி எல்லாம் கேட்டுட்டு வர்றது நியாயமா? ஒரு நியாயம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி டெல்லி போற சமயத்துல என்ன நடக்கும்? செங்கோட்டையன் இங்க பயங்கரமான குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காரு. செங்கோட்டையன் குடைச்சல் கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி அதிர போறாரு. கூட இருந்த துணை முதலமைச்சராக இருந்த கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த பன்னீர்செல்வம் போகும்போதே டாடா பை பைன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சவரு. அப்படின்னு செங்கோட்டையனுடைய போர்க்கடியில கலங்கி போவாரா? ஆமாங்க. என்ன பன்னீர்செல்வம் போனா போறாரு, அங்கு முக்குரத்து சமூகத்தை சேர்ந்த பல முக்கிய தலைவர்கள் இருக்காங்க. விஜயபாஸ்கர் இருக்கிறாரு, உதயகுமார் இருக்கிறாரு, செல்லூர்ராஜ் இருக்கிறாரு. எவ்வளவு பேர் இருக்கும்போது அப்படியே முக்குளத்து வாக்குல அள்ளிட்டு வந்துடுவாங்க எடப்பாடி பழனிசாமி நினைச்சாரு, நடக்கல. அவருடைய மண்டலம், கொங்கு மண்டலம், அவர் ஸ்ட்ராங்கா இருக்கிற மண்டலம், அங்கே ஆப்பு வந்துருமோங்கிற ஒரு பயம் அவருக்கு வந்துருச்சு. அப்படின்னு செங்கோட்டையன் அப்படி பிரிச்சு கொண்டு போக போறது இல்ல. அவருக்கு ஆதரவாகவும் கட்சிக்குள்ள முறுமுறு வந்துருச்சு. முக்கியமா வேலுமணி, தங்கமணி போன்றவங்க எல்லாம் அடுத்த தேர்தலில் ஜெயிக்க மட்டும் போதுமா? முடியாது, அமைச்சராகணும். அமைச்சர் எப்படி ஆகிறது? சரி, அந்த இடத்துல அவங்க ரொம்ப பலம் வாய்ந்தவரா இருக்காங்க. ஒருவேளை பாஜக கூட்டணியால மீண்டும் எம்எல்ஏ ஆகக்கூடும். ஆனா அதிமுக எத்தனை தொகுதிகள் ஜெயிக்கும்? ஒரு 50, 60, 70 ஜெயிக்கணும். ஆட்சி அமைக்கிறதுக்கு 117 ஜெயிச்சாகணும் இல்ல? அது கூட வராது. 30, 40 கீழே குறைஞ்சிருச்சுன்னா அப்ப எடப்பாடி பழனிசாமி எப்போ முதலமைச்சர் ஆகிறது? ஐயா, பொதுச் செயலாளர் பதவியில நீடிப்பாராங்கிற சந்தேகம். இந்த ஒரு அதிர்ச்சியை தான் டெல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு உணர்த்துகிறது. என்ன காரணம்? முக்கியமா உங்களுக்கு தெரியும், விஜயோடைய பிரச்சார பயணம். என்னங்க, விஜயோட பிரச்சார பயணத்திற்கும் நம்ம எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி டெல்லி போற பயணத்திற்கு என்னங்க தொடர்பு? நீங்க யோசிக்கலாம். விஜயோட பிரச்சார பயணம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய அளவுக்கான கவனத்தை ஈர்த்திருக்கு. ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. இப்பதாங்க கட்சி ஆரம்பிச்சாரு, 2 வருஷம் தான் ஆச்சு. அதற்குள்ள முதற்கட்ட பிரச்சார பயணத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டாருங்க. திருச்சியில இறங்கினாரு. அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டிய இடத்துக்கு போறதுக்குள்ள அப்பப்பா 5 ஹவர் ஆயிப்போச்சு. அவ்வளவு கூட்டம். யாருமே இதை எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்த்திருப்பாருங்க. ஏன்னா மிகப்பெரிய அளவுக்கான தாக்கத்தை கொடுப்பாரு அப்படின்னு ஆளுங்கட்சிக்கே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் திரு ஸ்டாலின் கூட விஜய் பேரை சொல்லாம அங்கிங்க தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தியா விஜய் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. அதை யாருமே மறுக்க முடியாது. அவர் யார் ஓட்டக்க வருவாரு? நேரா திமுக ஓட்டக்க வரு இந்த ஆட்சிக்கு வர போறதா? நோ. அண்ணா திமுகவுடைய ஓட் பேங்க்ல மிகப்பெரிய ஒரு டென்ட்டை, மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்த போறாரு. அப்போனா அண்ணா திமுக ஜெயிக்குமா? ஜெயிக்கும். எவ்வளவு இடம் கிடைக்குங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்குல்ல. முக்கியமா இதுக்கு நடுவுல டிடிவி தினகரன் அவர் அப்பப்போ கொடுக்கிற அதிர்வல்கள் நீங்க கவனிச்சே ஆகணும். விஜய்க்கு ஒரு கூட்டணி அமையும்.
அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்கள் போவீர்களா அப்படின்னு, தேர்தல் சமயத்தில் பார்த்துக்குவோம் அப்படின்னு கலக்கம் கொடுக்கிறாரு. அப்படின்னு டிடிவி தினகரன் விஜயோட சேர்ந்துட்டு அப்படியே அப்படியே தேர்தல் அரசியல மாறி போகுமா? முக்கியமான விஷயம், டிடிவி தினகரனுக்கு 1.5-2% வாக்குகள் இருக்கலாம். ஆனால் சில தொகுதிகளில் அவருக்கு சாலிடா 20-22% ஓட்டு இருக்கு. அப்படியே விஜயோடைய ஓட் பேங்க் ஒரு 15-20 சேர்ந்தது வைங்க, அந்த இடத்துல அவங்க ஜெயிச்சிருவாங்க. 5-6 இடங்கள் அவங்க பெற்றுவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்படின்னா திமுக அதிமுக மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. ஜெயிக்க வேண்டியவர் தோப்பாங்க, தோக்க வேண்டியவர் ஜெயிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மாற்றத்தை விஜய் டிடிவி கூட்டணி கொண்டு வந்து விடும். அந்த ஒரு எச்சரிக்கையையும் எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லி கொடுக்க போகுது. பாருங்க, ஜெயலலிதா கிட்ட அறிவுரை வாங்கினவங்க, எம்ஜிஆர் அறிவுரை வாங்கினவங்க, இப்பெல்லாம் அமித்ஷாட்ட அறிவுரை வாங்க நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அவங்க எச்சரிப்பாங்க, விஜய் வந்துட்டாருன்னா அதிமுக ஜெயிக்கிறது கஷ்டம். ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல, எடப்பாடி அவர்களே நீங்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக நீடிப்பதிலே சிக்கல் வந்துடும் அப்படிங்கிற ஒரு அதிர்வலையை கொடுக்க போறாங்க. இதெல்லாம் பார்த்து பழகுனவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. ஆனா இப்போ நிலைமை அப்படி இல்லை. அவருக்கு ஒரு பயம் இருக்கும். முக்கியமாக அரசியல்வாதிகள்லாம் வெளியே தான் பயங்கர கெத்து காட்டுவாங்க. உள்ள என்னாகுமோ, இந்த சீட்டு இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு. எப்பவுமே அரசியல்வாதிங்க, எல்லா அரசியல்வாதிகளும் டாப் டு பாட்டம் நீங்க யார் வேணா ஃபில் பண்ணிக்கங்க, பயந்துகிட்டு தான் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு பயம் எடப்பாடிக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அங்கே போய் டெல்லியில ஐயா எல்லாம் பிரிஞ்சவங்களாம் ஒன்னா கூடுங்க, எல்லாம் சேர்ந்துட்டு போட்டி போடுங்க, இல்லைன்னா கதை கந்தலாயிரும், இப்படி எல்லாம் பாஜக எச்சரிக்கை கொடுக்க போகுது. அந்த எச்சரிக்கையை வாங்கிட்டு வந்து இங்க எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, கட்சி ஒற்றுமையா இருக்கு, பலமா இருக்கு, சென்றவர்கள் சென்று சேர்ந்து விட்டார்கள், அவர்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை, பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா அதற்கான நிலைமை வரப்போறதுல நிலைமைகள் மாறப்போகுது. எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிட்டு வந்த பிறகு அவர் போவதற்கு முன்பு இருந்த எடப்பாடி பழனிசாமி இல்லை, புதியவராக வந்து இறங்குவார். அது வெளியே சொல்ல மாட்டார். பிரிந்தவர்கள் ஒன்று கூட வாய்ப்பில்லை. இதுக்கு நடுவில் சசிகலா வேற அண்ணா பிறந்த நாளை ஒன்று கூடுவோம், பெரியார் பிறந்த நாளை ஒன்று கூடுவோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளா சொல்லிட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு நிச்சயமா ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அவங்க வந்தாங்கன்னா பிரிந்த ஓட்டில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஐயா சசிகலா சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சசிகலா வந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, ஓபிஎஸ் டிடிவி, முக்கியமா டிடிவி அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். அவர் சொல்லிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு. இதை எத்தனை பேர் சொல்ல போறாங்களோ, கூட இருக்கிறவங்களே சொன்ன ஆமான்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. அதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு கலக்கம் தான். எத்தனை நாட்கள் தான் தன்னுடைய வசீகரத்தால, எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றேன், எந்த அளவுக்கு தன்னுடைய தொண்டர்களை, நிர்வாகிகளை கட்டுக்குள் வைத்திருப்பார். அது மெதுவாக அப்படியே ஓடினாலும் ஓடாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த மாதிரி நிலைமை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆகையால எடப்பாடி பழனிசாமி உடைய அரசியல் நிச்சயமாக மாறப்போகிறது. அவர் என்னதான் திட்டமிட்டு பிஜேபி கழட்டி விட்டு விஜயை சேர்த்துக் கொள்ளலாம் என்று எண்ணினாலும், விஜய் ஏற்கனவே கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அல்லது நிர்பந்தம் செய்ததற்கு இணங்க 80 தொகுதியெல்லாம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதெல்லாம் வேண்டாங்க, நீங்க 70 வச்சுக்கங்க, நாங்க 170 வச்சுக்கோங்க சொல்லக்கூடிய நிலைமை வரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. அடுத்த சில நாட்கள் விஜய் அப்படி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இந்த கட்சியுடைய தலைமைகள் ஆடுற ஆட்டம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. டெல்லி போகட்டும், திரும்பி வரட்டும், அதற்கு பிறகு அரசியல் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.